புரியுதா இல்லையா? ப்ரோக்ராமிங் இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராம் செய்தவனும் இருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். ஆனால் அந்த ப்ரோக்ராமர் யார், அந்த ப்ரோக்ராமருடைய பேர் என்ன, அந்த ப்ரோக்ராமரு சிடுமூஞ்சியா இறக்க கணம் உண்டவனா, அந்த ப்ரோக்ராமருக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா, வீக்னஸ் இல்லையா, அந்த ப்ரோக்ராமருக்கு யாராவது துணை இருக்காங்களா, துணை இல்லையா, இது எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா இல்லையா? அதாவது நமக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு அல்லாவை பற்றி சில விஷயங்கள் நம்மளால் உணர முடியும், அறிய முடியும். அதுதான் வந்து ஃபித்ரத்துன்னு சொல்கிறது, இயற்கை ஃபித்ரத்துன்னு சொல்கிறது. அந்த ஃபித்ரத்துடைய ரிசர்ச்சுக்கு ஒரு எண்டு இருக்குது. ஒரு இடத்துல போய் அந்த ஃபித்ரத் வந்து நின்றும். இது எல்லாம் ப்ரோக்ராமை பார்த்து இதுக்கு பின்னாடி ஒரு ப்ரோக்ராமர் இருக்கிறாங்கிற லெவலில் அந்த நாலேஜ் போய் நின்றும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு அந்த ப்ரோக்ராமரை பற்றி கிடைக்காது. இன்னைக்கு சயின்ஸு வந்து போய் கடவுள் விஷயத்தில் என்ன சொல்லுது சயின்ஸு? இல்லைன்னு சொல்லுதா? இல்லைன்னும் சொல்லலை சயின்ஸ். அது இங்கே இருக்கக்கூடிய சயின்ஸை ஃபாலோ பண்ணுற சில பேர் மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட பொய்யா சொல்கிறாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னும் சொல்லாது, இருக்குன்னு சொல்லாது, ரெண்டுக்குமே அது எவிடன்ஸ் கொடுக்கும். கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறது, இருக்கிறான்னு சயின்ஸ் ஒத்துக்கணும்னா எவிடன்ஸ் கேட்கும், எவிடன்ஸ் காட்டும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் எவிடன்ஸ் காட்டும். கடவுள் இல்லை, கடவுள் எங்கே இருக்கிறான்னு ரசூலா சொன்னாங்க? 7 வானம் தாண்டி. அப்போ 7 வானம் தாண்டி இவங்க போய் செக் பண்ணி வந்துட்டு இல்லைன்றாங்களா? அப்போ இது சயின்ஸ் புரியுதா இல்லையா? அப்போ சயின்ஸ் வந்து தனக்கு தெரியாத விஷயத்த பேசாது. அப்போ சயின்ஸுடைய நாலேஜும் வந்து ஒரு இடத்துல போய் நின்றுக்கும். அப்போது குரானில் வந்து என்ன இருக்கும், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமரை பற்றி நம்ம ஃபித்ரத் ஒரு முடிவு எடுத்து ஒரு இடத்துல போய் தோற்று போய் நின்றுட்டு இருக்கும்ல, இதுக்கு மேலே நான் எவ்வளோ மூளை கசக்கிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு வந்து உன்னை பற்றி இன்ஃபர்மேஷனே கிடைக்கல அப்படின்ட்டு திணறி போய் நிற்கிறோம்ல, அந்த இடத்துலேருந்து நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். புரியுதா இல்லையா? ப்ரோக்ராமிங் இருக்குங்கும்போது ப்ரோக்ராமர் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறோம்ல. அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல நம்ம ஃபித்ரத்தை வந்து முதல்ல வந்து கொஞ்சம் கிளறி விட்டுருணும். இப்போ நான் முதல்ல வந்து உங்களை என்ன பண்ணுறேன், ஃபித்ரத்தை வந்து முதல்ல கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறேன். முதல்ல இயற்கையாக ஒரு மனிதன் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். புரியுதா இல்லையா? ஒரு சொம்பில் தண்ணி இருக்குன்னா கண்டிப்பாக இதை ஒருத்தவங்க கொண்டாந்து வச்சிருப்பாங்கிற அறிவு நமக்கு இருக்கா இல்லையா? புரியுதா இல்லையா? ஃபேனு ஓடிட்டு இருக்குதுன்னா எவனோ ஒருத்தன் அது சுவிட்ச் போட்டிருக்கான்னு புரியுதா இல்லையா? நீங்கள் ஃபேனை தான் பார்த்தீங்க, அது சுற்றுறதை பார்த்தீங்க, ஆனால் சுவிட்ச் போட்டவனை பார்க்கல. இப்போ சயின்ஸுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், சுவிட்ச் போட்டவனை நாங்கள் பார்க்கல, அதனால் ஃபேன் வந்து சுவிட்ச் போடாமலே சுற்றுதுன்னு ஒருத்தன் பேசினா அது வந்து அறிவு கிடையாது. ஆனால் சுற்றுதுங்கிறதுனாலேயே இதுக்கு எவனோ ஒருத்தர் சுவிட்ச் போட்டிருக்கான்னு புரியுதா இல்லையா? அப்போ அந்த ஃபித்ரத்தை வந்து முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் குரான் ஏன்னா ஃபித்ரத்தை பற்றி பேசக்கூடியது. இயற்கைக்கு மாற்றமாக குரானில் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இயற்கைக்கு மாற்றமாக எது பேசினாலும் நம்மளால் நம்பவும் முடியாது. நமக்கு வந்து அது என்ன ஆகும், டைஜஷன் ஆகாது. நம்முடைய மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. எப்பவுமே இயற்கைக்கு மாற்றமான விஷயங்கள் நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம மனசு வந்து அக்செப்ட் ஆகாது. அது மாதிரி தான் எல்லாம் செட் பண்ணி